அவர்கள் அறுவடை பண்ண போறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வரேன். அவங்க என்ன பேசுறாங்க கவனமா கேட்டுக்கோங்க. நம்ம ஊர்ல இருந்து ஆளுங்களை வர சொல்லுங்க. நாளைக்கே அறுவடை ஆரம்பிச்சிடலாம். அம்மா, இந்த ஊர்ல இருக்கிற ஆளுங்களை வச்சு நாளைக்கு அறுவடை பண்ண போறாங்க. நம்ம இப்போவே இந்த இடத்தை விட்டு போயிடலாம். பயப்படாதீங்க, நாளைக்கு அறுவடை நடக்காது. இன்னைக்கு என்ன பேசுறாருன்னு கவனமா கேட்டுக்கோங்க. இன்றைக்கு அறுவடை பண்ண முடியாமல் போயிருச்சு. நாளைக்கு என் சொந்தக்காரங்களை வர சொல்லியிருக்கேன் அறுவடைக்காக. அம்மா, அவங்க நாளைக்கே சொந்தக்காரங்களை வச்சு அறுவடை பண்ண போறாரா? பயப்படாதீங்க, நாளைக்கும் அறுவடை நடக்காது. இன்னைக்கு என்ன பேசுறாருன்னு கவனமா கேட்டு வை. இன்னைக்கும் அறுவடை பண்ண முடியாமல் போயிருச்சு. நாளைக்கே நம்மளே இறங்கி நம்ம வயல்ல அறுவடை பண்ணிடணும். இன்றைக்கு அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க? நாளைக்கு அவரோட பசங்களோட சேர்ந்து அவரே அறுவடை பண்ண போறாராம். அப்படியா? நம்ம இங்க இருக்க கூடாது. உடனே இப்போவே இங்க இருந்து கிளம்பணும். ஏம்மா அப்படி சொல்றீங்க? எப்போ யாரையும் நம்பாம அவங்களே அறுவடை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ நிச்சயமா நாளைக்கு அறுவடை நடக்கும். என்றைக்கு ஒருவன் மற்றவர்களை நம்பாமல் தன் சொந்த உழைப்பை நம்பி வேலை செய்கிறானோ அன்றைக்கே அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவான்.